வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். காலேஜ் டிஆர்பி 2024 பேப்பர் 1 செக்ஷன் 7 தமிழ் லாங்குவேஜ் மற்றும் ஜிகே வித் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த தாளில் 50க்கு 50 எடுப்பது எப்படி, இந்த வெற்றிக்கு எளிதான வழிமுறைகளை சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சிலபஸ்ல தமிழ் லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு டெய்லி 10 பேர் ஃபோன் பண்றாங்க சார் காலேஜ் டிஆர்பி. நான் தமிழ் ஸ்டூடெண்ட் சொல்லல, ஒரு பிசிக்ஸ் மேஜர், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்டரி இவங்க எல்லாமே ஃபோன் பண்ணும்போது தமிழ் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 6th ல 10th வரைக்கும் படிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நீங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு காலேஜ் டிஆர்பியினுடைய சிலபஸ்ல தமிழ் லாங்குவேஜுக்கு 25 மதிப்பெண்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ் லாங்குவேஜுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணல. இப்ப நீங்க டிஎன்பிசியில நீங்க குரூப் 4 எடுத்துக்கங்க, குரூப் 2ல எடுத்துக்கினா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு போட்டிருப்பாங்க, டிகிரி ஸ்டாண்டர்டுன்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு கிளியரா சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கிளியர் கட்டா இருக்கும். பட் டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாமே 6th ல 10th வரைக்கும் ஸ்கூல் புக்கை கோ த்ரூ பண்ணுவாங்க. நீங்க சிலபஸ் விட்டாலும் மேக்சிமம் ஸ்கூல் புக்கில் இருந்தா கேட்கலாம். பட் இது காலேஜ் டிஆர்பியில தமிழ் லாங்குவேஜ் இவ்வளவுதான். இதுல ஒரு விஷயங்கள் இருக்குங்க. இப்ப நீங்க இந்த தேர்வு எழுதக்கூடிய அனைவருமே தேர்வு எழுதி பாஸ் பண்ணா காலேஜுக்கு தான் வேலைக்கு போறாங்க. கவர்மெண்ட் காலேஜில் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண போறாங்க. நீங்க ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க பிஎஸ்சியில ஃபர்ஸ்ட் இயர்ல தமிழ் படிச்சிருப்பீங்க, செகண்ட் இயர்ல தமிழ் படிச்சிருப்பீங்க. ஆனா டோட்டலா எல்லாமே மறந்து போயிட்டாங்க, அது வேற விஷயம் விடுங்க. நீங்க பிஎஸ்சிலயோ ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல இது லாங்குவேஜ் பேப்பர். தமிழ் இஸ் த ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் பேப்பர். அப்ப நீங்க பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல என்ன படிச்சீங்களோ, இன்னைக்கு காலேஜில் நீங்க பிஏ ஃபர்ஸ்ட் இயருக்கு செகண்ட் இயருக்கு, பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயருக்கு செகண்ட் இயருக்கு, இந்த ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இருக்கு பாத்தீங்களா, இதில் இருந்து தான் கொஸ்டின் வரும் சார். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பிஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கலாம் சார், இந்த நீங்க எம்ஏ ஹிஸ்டரி படிச்சவங்க, எம்எஸ்சி, எம்காம், எந்த டிகிரி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க பேச்சுலர் டிகிரி படிச்சிருப்பீங்க. நீங்க பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கலாம், ஆர்ட்ஸா இருக்கலாம், காமர்ஸா இருக்கலாம், பிசிஏ எது வேணாலும் இருக்கலாம், பிஎஸ்சி, விஸ்காம், எனி கைண்ட் ஆஃப் த பேச்சுலர் டிகிரியில நீங்க கண்டிப்பா ஒரு கலைக்கல்லூரியில படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு தமிழ் 2 வருஷம் உங்களுக்கு மொழிப்பாடமாக இருந்திருக்கும். அந்த மொழிப்பாடம் தான் தமிழ் லாங்குவேஜ் பேரு. அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். இன்னைக்கு கரண்ட்ல படிக்கவங்கிட்ட போயிட்டு, தம்பி நீ என்ன பிஏ ஃபர்ஸ்ட் இயரா இல்ல பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா, அந்த புத்தகத்துல இருந்துதான் சார் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன எழுதி வச்சுக்கங்க. சரி, இது எப்படி படிக்கிறது? அந்த புத்தகம்லாம் வாங்கணும், ரைட்டு. மேக்சிமமா மார்க்கெட் கைடு தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. நீங்க இன்னைக்கு கரண்ட்ல நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன், எனி கைண்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டியினுடைய ஈவன் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல கூட படிப்பாங்க லாங்குவேஜ் பேப்பர். நீங்க அந்த இதை வாங்கிக்கணும். சரி, அதுல என்ன இருக்கு? தமிழ் லாங்குவேஜ்ல என்ன இருக்கு? சிம்பிள் சார். ஒண்ணு தமிழ் இலக்கிய வரலாறு, இன்னொன்னு அடிப்படை தமிழ் இலக்கணம்.
ரெண்டுமே ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். தமிழ் இலக்கிய வரலாறு நம்ம எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு இலக்கிய வரலாறு நீங்க வாங்கிக்கணும். தேவராவினுடைய தமிழ் இலக்கிய வரலாறு தகவல் களஞ்சியம் இருக்கு, அது ஒரு எளிமையான நடை. பாக்கியமேவி அம்மாவனுடைய தமிழ் இலக்கிய வரலாறு, மதுசா விமலானந்தம், டாக்டர் மூவானுடைய தமிழ் இலக்கிய வரலாறு, சி பாலசுப்ரமணியனுடைய தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த தமிழ் இலக்கிய வரலாறுலாம் காலம் காலமாக தமிழக அரசுல கல்லூரியில பயன்படுத்தக்கூடிய இலக்கிய வரலாறு புத்தகம். இது இல்லாம நீங்க அடிப்படை தமிழ் இலக்கணம் 6th 7th 8th 9th 10th +1 +2 கம்ப்ளீட்டா எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி, இந்த 5 இலக்கணமே தெள்ள தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க 25 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இது மதிப்பீட்டு தேர்வு, தகுதி தேர்வு கிடையாது. நீங்க தமிழ்ல 25க்கு 20 மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வெற்றிக்கு பக்கத்துல வந்துட்டீங்க. 25க்கு 25 எடுக்கிறது இப்ப நீங்க ஒரு எம்ஏ தமிழ் ஸ்டூடெண்டா இருந்தா எடுக்கலாம். பட் நீங்க ஒரு எம்எஸ்சி முடிச்சுட்டு இருக்கீங்கன்னா தமிழ் டோட்டலா மறந்து போயிருக்கும். ஏன்னா நீங்க கல்லூரியில நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ஸ்கூல்ல பிஜி அசிஸ்டண்டா வேலை பண்ணாலும் சரி, நீங்க என்ன பாடம் நடத்துறீங்களோ அதான் நடத்திக்கிட்டு இருப்பீங்க. வீட்டுல வந்தாலும் நீங்க பேப்பர் திருத்தினா கூட அதுதான் போகுமே, தமிழுக்கு மனசுக்கு போயிருக்காரு. பட் நீங்க டிஎன்பிசிக்கு படிக்கிறதா இருந்தா தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க கல்லூரியில வேலை பார்க்கறவங்க எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா தமிழ் டோட்டலா உங்களுக்கு மறந்து போயிருக்கும். இது ஒண்ணும் தப்பு கிடையாது, இது இயற்கை. இப்ப நான் தமிழ் சொல்லி கொடுக்குறதுன்னா எனக்கு தமிழ் தான் தெரியும், எனக்கு கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ எனக்கு தெரியாது. அதே மாதிரிதான் அப்ப நீங்க காலேஜ்ல படிச்ச தமிழுக்கு நான் தான் ஒரு இலக்கிய வரலாறு கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய +2 இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை தரவு பண்ணணும். இந்த ரெண்டும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதுல இலக்கணம்லாம் இருக்கு ஆச்சுங்களா. இப்ப நாங்க லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ்ன்னு போட்டிருக்கோம். டெய்லியுமே 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் தமிழும் நடத்துவோம், கரண்ட் அஃபேர்ஸும் நடத்துவோம். இப்ப நாங்க கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் தான் போய்கிட்டு இருக்கு, இன்னும் தமிழ் ஸ்டார்ட் பண்ணல. 14/5/24 வரைக்குமே இன்னும் நாங்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நடத்துறோம், தமிழ் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. டெய்லியும் அதே மாதிரி சண்டே 11 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ், தமிழ் தான் மேக்சிமம் சொல்லி கொடுப்போம். சரி, இப்ப நம்ம தமிழை பத்தி பார்த்தோம். இந்த தற்கால செய்திகள் கரண்ட் அஃபேர்ஸ், இதுல ஜிகேன்னு ஒண்ணு கொடுத்திருக்கலாம். அப்படின்னா என்ன, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது சார்? இதுக்கு நீங்க நான் தான் சொல்றேனே, இந்த இதுக்கு நாங்க கம்ப்ளீட்டா ஜனவரி 1 2023 இருந்து அப் டு டேட், உங்களுக்கு எக்ஸாம் ஆகஸ்ட் இருக்குது பாத்தீங்களா, மேக்சிமம் இந்த 3 மாசத்துக்கு முன்னாடியே கொஸ்டின்ஸ் எடுத்துருவாங்க. இப்ப மே 2024 வரைக்கும் நடந்த நேஷனல் ஈவென்ட், ஸ்டேட் லெவல் ஈவென்ட், நேஷனல் இன்டர்நேஷனல், அதாவது மாநில செய்திகள், மத்திய செய்திகள், உலகம் தழுவிய செய்திகள் எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம். சரி, இதுல என்ன இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல? சார், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தற்கால செய்திகள் தான். இதுல பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்குது, பாட்டனி இருக்குது, ஜுவாலஜி இருக்குது, ஜியாகிரபி இருக்கு, காமர்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, இன்னைக்கு உலகத்துல இயற்பியல் மாற்றம் நடக்குது, வேதியியல் மாற்றம் நடக்குது, உயிரியல் மாற்றம் நடக்குது. இப்ப நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி படிச்சேன், ஒரு தாவரத்துல இருக்கக்கூடிய பூஞ்சை நோயானது அசாம் பக்கத்துல ஒரு மனிதனை தாக்கி இருக்கு. அந்த பூஞ்சையினுடைய பேர் என்னன்னு கேட்கலாம். உடனே நீங்க என்னடா அது பாட்டனியில இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தப்பு. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எவ்ரி மந்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேரியேஷன்ஸ் ஆகுது. இப்ப ரீசெண்டா நேஷனல் ரிசர்ச்
ஜியோபிசிக்கல் இன்ஸ்டிடியூட் ஹைதராபாத் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, யுரேனியத்துல இருக்கக்கூடிய கோர்ஸ் லித்தியம் செர்மானியம்னு அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த தனிமை ஆவர்த்தன பட்டியலில் இருக்குன்னு கேட்கலாம். உடனே நீங்க கெமிஸ்ட்ரி நினைக்க கூடாது. அதே மாதிரிதான் சூப்பர் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க, மீத்திரன் கடத்தி. உடனே பிசிக்ஸ் நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா அந்த கண்டபஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா ஆனோடு கேத்தோடு டையோடு எல்லாமே போயிட்டு வருது. உடனே அந்த இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்க ட்ரக்ஸ் கம்பெனிஸ். அது உடலில் இருக்கக்கூடிய மரபணு மாற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப வந்து முழுசா ஒரு மனுஷனை வந்து அவன் பேர் மறந்து போச்சு, மரபணு மாற்றத்தை இந்த மே 2023 ஏப்ரல் 2023 கொண்டு வந்திருக்காங்க. கம்ப்ளீட்டா வந்து குரோமோசோம் சேஞ்ச். அதே மாதிரி குளோனிங் மெத்தட்ல பிரசிங் என்று ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்ஸ் அதிகமா வரும் சார் கரண்ட் அஃபேர்ஸ்ல. நீங்க வேணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் டிஎன்பிசி குரூப் 1ல இருக்கும், ஃபுல்லா எடுத்து பாருங்க. நான் சொல்றது எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் தான். என்ன நினைச்சுக்கிறாங்க, பொலிட்டிக்கல் சினோரியோ மட்டும்தான் இருக்கும், அரசியல் சம்பந்தப்பட்டது தான் இருக்கும். இந்த மினிஸ்டர் மட்டும் படிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மந்திரிக, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகள், ஆளுநர், தலைநகரம், இதை மட்டும் படிக்கலாம் அப்படின்னா பத்தாது. இன்னைக்கு எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் தான் சொல்றேன். அதே மாதிரி வந்து ஜிடிபி, ஜிஎன்பி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் பேரு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்னு கேட்பான். எத்தனை டன்னு காபி போன வருஷம் எக்ஸ்போர்ட் ஆனதுன்னு கேட்பான். 25 மார்க் சார், சும்மா கிடையாது. இதை நீங்க வந்து சயின்டிபிக் அப்ரோச்சா படிச்சா தான் முடியும். சும்மா ஒத்தையாட்டிய போட்டாலாம் வேலைக்கு ஆகாது. இதுக்கு மெயினா வந்து நாங்க வந்து ரெஃபர் பண்றது வந்து பேப்பர் கட்டிங்ஸ். நாங்க வந்து டிஎன்பிசிக்கு கிளாஸஸ் எடுக்கிறோம், இந்து சமய அறநிலையத்துறைக்கு வகுப்பு எடுக்கிறோம். அதனால வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிளியரா வந்து நான் தான் சொல்றேன், ஜனவரி 1ஆம் தேதி 2023 வந்து ஃபுல்லா கொடுத்து அதை வந்து ஃபுல்லா டெஸ்ட் வச்சிடுவோம். உங்களை ஸ்கூல் பசங்க மாதிரி ட்ரீட் பண்ணி ஃபுல்லா 50க்கு 40லிருந்து 45 மார்க் எடுக்க வச்சிருவோம். எங்களுடைய கோச்சிங் எல்லாமே 100% ரிசல்ட் ஓரியன்டடு, ப்ரெஷரைஸ்டு கோச்சிங் தான். சும்மா வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு நீங்க படிச்சீங்களா படிக்கலீங்களா அப்படின்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து எங்ககிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா சொல்லி தந்துடுவோம். உங்களுக்கு ஜியாகிரபி எல்லாமே வந்துடும் சார். நான் இது எம்எஸ்சி ஜியாகிரபி படிச்சிருக்கேன், அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பூமியில ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து ஏற்படுது. புதிய அன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில குறுங்கல்கள், அதாவது ஆஸ்ட்ராய்டு புதுசா ஒரு 3-4 கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே என்னடா இதுனா இயற்பியல் கேள்வியா இல்ல புவியியல் கேள்வியானா தடுமாறக்கூடாது. அந்த மாதிரியே கேட்டானா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டஃப் ஆயிடும். அதே மாதிரி அவார்ட்ஸ், விருதுகள் 2023 ஞானபீட விருது, தாதே சால்கே விருது, காளிதாஸ் சம்மன் விருது, ஞானபீட விருது, புக்கர் பரிசுன்னு ஏகப்பட்ட விருதுகள் இருக்கு. அதுல பர்டிகுலரா தமிழ்நாட்டுல என்னென்ன சாதிச்சாங்க விருதுகள். அதே மாதிரி விளையாட்டு போட்டினா கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஹாக்கி இருக்குது, ஃபுட்பால் இருக்கு. அதே மாதிரி அத்லெட்டிக், செஸ், இதுல எல்லாம் யாரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் கான்ட்ரிபியூஷன் உலக நாடுகள்ல எங்க? உலகத்துல அடிக்கடி போட்டி நடக்குது. இந்த தடகள போட்டி எந்த இடத்துல நடக்குது? டாக்கால நடந்ததா? கிளியரா ஞாபகத்தில் இருக்கணும். ஏன்னா அடிக்கடி இப்ப கிரிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல கண்டினியூஸா மேட்ச். இப்ப ஐபிஎல் நடக்குது, ஐபிஎல் முடிஞ்சோன்னா வந்து அமெரிக்கால வந்து 2020 மேட்ச் நடக்குது. அப்புறம் மறுபடியும் உலகக்கோப்பை வந்து வரப்போகுது. போன உலகக்கோப்பை முடிஞ்சு 6 இல்லாம அடுத்த ஒரு T20 உலகக்கோப்பை வருது. உலகக்கோப்பையில யார் ஜெயிச்சாங்கன்னு கேட்டா போட்டுருவான். உலகக்கோப்பை வந்து இது இறுதி போட்டி எந்த நகரில் நடைபெற்றது? அகமதாபாத். அது கேட்பான். ஒரு தடவை அப்படிதான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தான். கல்கத்தா கிரிக்கெட் கிரவுண்டுடைய பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க, ஈடன் கார்டன். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய பெயரெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சென்னையில் இருக்கக்கூடியது சேப்பாக்கம்,
அது அந்த ஸ்டேடியத்தினுடைய பேர் என்ன? யாராச்சும் கமெண்ட்ல போடுங்க. இந்த இதுக்கு சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தினுடைய பேர் என்ன? டெல்லியில வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு. ஈடன் கார்டன் நான் கல்கத்தால சொன்னேன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. பெங்களூர்ல என்ன தமிழ் பேர் வரும். பெங்களூர்ல இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து குழு கொடுத்துட்டேன். சாமி பேர்ல முடியும். அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கேட்பாங்க சார். நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்ல கிடையாது. அதுதான் பரிசுகளும் விருதுகளும் இருந்து வரும், ஸ்போர்ட்ஸ்ல வரும். இந்த வருஷம் யாராச்சும் முக்கியமான பர்சனாலிட்டிஸ் இறந்து போனாங்களா, அவங்கள வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாத்தையுமே வச்சிருக்கோம். உங்களுக்கு தமிழுக்கு 25க்கு 25 எப்படி, ஜிகே வித் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 25க்கு 25 எப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை அட்லீஸ்ட் 40 மார்க் எடுக்க வச்சிடும் சார். அப்புறம் நீங்க 150 மார்க் உங்க சப்ஜெக்ட்ல நீங்க விசாரிச்சுக்கலாம். பாருங்க, கிளாஸ் வந்து டெய்லியுமே 6 to 7 உங்களுக்கு எக்ஸாம் முடிவு வரைக்கும் இருக்கும். இன்கேஸ் எக்ஸாம் தள்ளி போட்டாலும் நாங்க நடத்திக்கிட்டே இருப்போம். ஸ்பெஷல் கிளாஸ் வந்து சண்டே வந்து 11ல இருந்து 2 மணி வரைக்கும் இருக்கு. கிளாஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் இதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லியுமே கிளாஸ் இருக்கு. ஒரு 3-4 கிளாஸ் பாருங்க சார். பார்த்துட்டு பிடிச்சா ஜாயின் பண்ணுங்க. எல்லாமே கூகுள் மீட்ல உங்களுக்கு நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் பிரசன்டேஷன் மூலமா விசுவலைஸ்டா கண்கள்ல பார்க்குவீங்க, காதுகள்ல கேட்குவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சும்மா வந்து வெறும் ஆடியோ மட்டும் கிடையாது. 100% லைவ் கிளாஸ், ரெக்கார்ட் கிளாஸஸ் கிடையாது. அதே மாதிரி நீங்க காலையில 8 மணி, காலையில 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் எப்ப வேணாலும் போன் பண்ணி டவுட் கேட்கலாம். எனக்கு அது புரியல, இது புரியல சார். உண்மையாலுமே வேலைக்கு போகணும், இந்த காலேஜ் டிஆர்பியில வேலைக்கு போகணும் அப்படின்னு வெறி உள்ளவங்க மட்டும் வாங்க சார். இல்ல சும்மா வந்து தேவையில்லாம வந்து கேட்காதீங்க. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வேலைக்கு போகணும், இந்த வருஷம் நான் காலேஜ் டிஆர்பியில நான் வேலைக்கு போய் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும், அந்த மாதிரி ஏக்கம் உள்ளவர்கள், தேவை உள்ளவர்கள் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்க. வெற்றி வேணும்னா கண்டிப்பா வெறி வேண்டும். அந்த எண்ணம் உள்ளவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. இல்ல நான் ட்ரை பண்றேன், இப்பதான் நான் பார்க்கறேன் அப்படிலாம் வேண்டாம். உங்களுக்கு இந்த 50க்கு 50 மார்க் 50 எடுக்கிறதுனா கஷ்டம் தான். நான் இதா சொல்ல கிடையாது. ஒரு 40 மார்க் கண்டிப்பா எடுக்க வச்சிருவோம். நீங்க நம்பலாம். எங்களுடைய சேனலை பத்தி, எங்களுடைய இன்ஸ்டியூட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 700-800 வீடியோ போட்டிருக்கோம் சார். நீங்க தயவு செய்து இந்த வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. 700 வீடியோ இருக்கு. பிஜிடிஆர்பியில் 40 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. டிஎன்பிசியில தொடர்ந்து HRNCல ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இந்த வருஷம் மட்டும் 30-35 பேர்த்த வேலைக்கு அனுப்பிவிடுறோம். முழுசா ராசியான நிறுவனம். படிச்ச பாதி பேர் வேலைக்கு போறோம். 100% ரிசல்ட் ஓரியன்டட். அதனால கண்டிப்பா நான் தான் சொல்றேன், வேலைக்கு போகணும்னு எண்ணம் உள்ளவர்கள் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்க. வள்ளுவர் வாசகர் வட்டம் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்விருத்த கூலி தரும். இந்த பாட்டை நான் எப்பயுமே முன்னாடி சொல்லுவேன், இன்னைக்கு கடைசியா சொல்றேன். ஏன்னா தெய்வமே கைவிட்டாலும் நம்மளுடைய முயற்சி தோற்காது. எப்பொருள் யார் யாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.